வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா பிரவீனண்ணே பட் சாஜண்ணே 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு வந்த இடத்துல சமையல் பண்ணி மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. கொளிச்சாலை வேண்டாம் வேண்டாம், நிறைய இருக்குது மீன். இன்றைக்கி மீன் தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். ஆமாம், என்ன ஒரு மீன் கழுவி போட்டாச்சு. 6 மீன் பொறிக்கா. ஆமாம், மிச்சம்லாம் கறிக்கு அப்படிதானே. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சட்டி நிறைய மீன். இவ்வளோ மீன் எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா நண்பர்களே. உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மீனுக்கு பேர் எங்கள் ஊரில் வந்து கண்ணாங்கொழி வாழை. உங்கள் ஊரில் என்னதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பொறுக்கிக்கு தானே போட்டா மாங்காய் ஃப்ரீ. மாங்காய் ஃப்ரீ. மாங்காய் எடுத்துருவோம், மாங்காய் எடுத்துருவோம், மாங்காய் எடுத்துருவோம். நண்பர்களே, அடுத்து மீன் கறிக்கு மாங்காய் ஃப்ரீ. மாங்காய் போட்டு அந்த மீன் கறி சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சுவை ஐயோ அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. என்றைக்குமே மீனுக்கும் மாங்காய்க்கும் சம்மந்தியாக ஏற்படுத்தும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒன்று இருக்காது வை, அப்படியே வேண்டாம் வை, வேண்டாம் வை. நம்ம அவிக்கும் போதே பேரும் போய் நகர வச்சு கிண்டு கிண்டு நாக்கு வை. இல்லை, இது செல்லு இல்லை, அந்த லாஸ்ட் எண்டில் ஒரு இது இருக்குது, துடுப்பு முள்ளு மாதிரி இருக்கும். முள்ளு மாதிரி விட்டு கத்தி தீட்டின அப்புறம் சின்ன கத்தி விட்டல செவ்வளோ பிடிக்காது. செவளந்த இதை மட்டும் ப்ரொமோஷன் உண்டுல வீட்டில் பொம்பளையில் கூட இப்படி கழுவிட மாட்டாவ. வேணாடா, கட்டை எடுத்தது கிடச்சி பின்னாடி இருக்கு. செத்தான். எத்தனை மீன் போட்டா? மீன் பொரியல் மற்றும் மீன் குழம்பு. இன்னொருக்கா சொல்லுங்க. மீன் பொரியல் மற்றும் மீன் குழம்பு. நாக்கே நாட்டியமாட செய்யும் மீன் குழம்பு. மீன் பிடிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும். எடுக்கண்டான்னு நினைக்கிறேன். மீன்பிடி தடைக்காலங்களில் இவ்வளவு சீப்பாட்டு மீன் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். உங்கள் ஏரியாவில் இப்போது மீன்லாம் என்ன ரேட்டுக்கு போகுது எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பத்தி எடுக்க மாட்டாங்க, எடுத்தது கையில் ரத்தம். இடிச்ச இஞ்சி பூண்டு விழுது
இடிக்கே இல்லையோ இடிபட்டு சும்மா அடங்கல பண்ணிட்டு அந்த இது புளி தண்ணி மட்டும் எடுத்துடும். பச்சை மிளகா இல்லை ஒரே அளவடி யாரு என்னதுல தண்ணி போட்டுருப்பானோ தண்ணி போட்டால் தான் நடுவான். என்னது இல்லைடா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லை கலக்கி வச்சிருக்க புளி தண்ணி. நம்ம வேலை தானே இங்கே ஒரு எப்படி தான் வந்து வேலை இல்லைப்பான்னு நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன். அப்போ அவன் எழுதினோன்னா ஏதாவது ட்ரெயினுக்கு மக்களை கலக்கின புளி தண்ணி. வயலுக்குள்ளே இருப்பாவா இருக்கும் கேட்டால். ஆமாம் ரூம் திறந்து தானே இருக்கும். பார்த்தீங்கன்னா மீன் பொரிஞ்சிட்டு இருக்கு. லாஸ்ட்டு சோத்து கூட வச்சுட்டு ஒரு நீட்டாக ஒரு சாப்பாடு கை பாருங்க. நண்பர்களே ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சு மீன் கறி ரெடி, மீன் பொரிப்பு ரெடி, போட்டால் சுள்ளாக இருக்கும். சாப்பாடு ரெடி. தண்ணி கணக்கு பாட்டில் ஒன்றும் தண்ணியாக